வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அம்மா அவர்கள் எழுதிய இனிய உணர்வே என்னை கொள்ளாதே. அத்தியாயம் 7. நிமிர்ந்து பார்த்த அலமேலு வியப்பும் அதிர்ச்சியுமாக எழுந்து நின்றாள். பெரியதனக்காரர் மனைவி மரகதம்மாள் அவளை தேடிக்கொண்டு வந்திருக்கிறாள் என்றால் ஏதோ முக்கியமான காரியமாக தான் இருக்கும். வேதபுரிநாதர் கோயிலை கொஞ்சம் பழுது பார்த்து குடமுழுக்கு விழா செய்ய போவதாக கேள்விப்பட்டாலே அதற்கு நிதி வசூலிக்க வந்திருக்கிறாள் போலிருக்கிறது. ஆதரவுக்கு தூணை பிடித்து கொண்டு நின்ற அலமேலு புன்முறுவலுடன், வாங்கோ, அத்தி பூத்தா போல வந்திருக்கிறீங்க, உட்காருங்கோ. சாம்பவி, அந்த நாட்காலியை எடுத்து தாழ்வாரத்திலே போடு. அம்மா காப்பி சாப்பிட மாட்டாங்க, அதனாலே மோர் எடுத்துட்டு வா உத்தரவிட்டாள். இங்கே நான் மோர் சாப்பிட்டு உறவு கொண்டாட வரலை. உன்கிட்டே சொல்லி இந்த பட்டணத்து பெண்ணின் கொட்டத்தை அடக்கத்தான் வந்தேன். சீறிக்கொண்டு சாம்பவி கொண்டு வந்து போட்ட பிரம்பு நாட்காலியில் தொப்பென்று உட்கார்ந்தாள் மரகதம். அலமேலுவுக்கு கோபம் பொங்கி எழுந்தது. ஆனாலும் நிதானத்தை இழக்க மனமின்றி பொறுமையோடு அருகில் கிடந்த முக்காலி மீது உட்கார்ந்தாள். பட்டணத்திலிருந்து என் ஓரக்தி மகளை என்னை கவனித்து கொள்ள தெரிவித்திருக்கிறேன். அந்த பெண் உங்களுக்கு என்ன இடைஞ்சல் செய்தால்? காரமாக கேட்டாள். சாம்பவி, வாசற்கதவை சாத்தி தாளிட்டு வா. நம்ம வீட்டில் நடக்கும் சங்கதி சந்தி சிரிக்க வேண்டாம் என்றாள். நாட்காலியை போட்டுவிட்டு மறுபடியும் சமையல் அறையில் போய் ஒண்டி கொண்டு விட்ட சாம்பவி நடுங்கியபடி மரகதம்மாள் முகத்தை பாராது தாழ்வாரத்தை தாண்டி வாயிற்கதவை சாத்தி தாளிட்டு விட்டு உள்ளே வந்தாள். அவள் உடல் முழுவதும் கிளியில் உயர்த்து கொட்டியது. பார்த்திபன் தன் தாயுடன் பேசிவிட்டாரா? அதன் விளைவு தானா இது? நெஞ்சு பக் பக்கென்று அடித்து கொள்ள அவள் சமையலறை வாயிற்படி அருகே ஒதுக்கமாக நின்று கொண்டு காதை தீட்டி கொண்டாள். உன் ஓரக்தி மகளை கோயிலில் பார்த்த அன்னைக்கே என் மனசில் ஒரு கலவரம் ஏற்பட்டு விட்டதுன்னு சொன்னால் நீ நம்புவாயா? அந்த கண்களும் மூக்கும் வாயும் நம்மையே மயக்குதே. ஆண் பிள்ளைகளை ஒரே சுருட்டில் தன் வலையில் போட்டுக்குவாளே இவள்ன்ட்டு அப்பவே நான் நினைச்சேன். அலமேலுவின் கோபம் உச்ச நிலையை அடைந்தது. சாம்பவி இயற்கையாகவே அழகான பொன், அது ஒரு தப்பா? அவ உங்களை என்ன செய்தா? சிவனேன்னு வீட்டோட கிடக்கிற பெண்ணை ஏன் நிந்திக்கிறீங்க? வீட்டோட வா கிடக்கிறா? வாய்க்காலுக்கு தண்ணீர் எடுக்க வர்ற சாக்கிலே என் மகன் மேலே நல்லாவா வலை வீசியிருக்கிறான். நீங்கள் விவரமாக சொல்லுங்கோ, ஆச்சரியத்துடன் கேட்டால் அலமேலு. விவரமாக சொல்லத்தானே நானே நேரில் வந்திருக்கிறேன், படப்படத்தால் மரகதம். ஒரு சில நிமிடங்கள் தானே அவள் வாய்க்கால் பக்கம் வந்து தண்ணி எடுக்கிறா. நீங்கள் சொல்கிறதை நம்ப முடியலையே. நான் சொல்கிறேன், நீ நம்பிதான் ஆக வேண்டும். இந்த பெண் என்ன மந்திர மாயம் செய்தாலோ என் மகன் பார்த்திபன் இவளைத்தான் கட்டிப்பேன்னு என்கிட்ட திட்டவட்டமாக நேற்று ராத்திரி சொல்லிட்டான். இதனாலே எனக்கும் அவனுக்கும் வீட்டிலே பெருத்த சண்டை. நான் அவனுக்கு எத்தனை பெரிய இடத்திலெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். எங்கள் வீட்டு வேலைக்காரியை வரக்கூட அந்தஸ்து இல்லாத இவளை என் மகன் கட்டிக்கிறதா? ஒருபோதும் நான் இதுக்கு சம்மதிக்க மாட்டேன். அலமேலு அம்மா கோபத்தில் கொதித்து போனாள். வயசில் நீங்கள் பெரியவங்கன்னு மரியாதையாக பேசுகிறேன். உங்ககிட்ட கொஞ்சம் கூடுதலாக பணம் இருக்குது. அது தவிர நாங்கள் உங்களுக்கு எந்த வகையிலும் குறைஞ்சவங்க இல்லை. உங்ககிட்ட அன்றாடம் பிச்சை கேட்டுக்கிட்டா வாழறேன். என் கணவர் பெயரை கேட்டாலே இந்த ஊர் ஜனங்கள் இன்னும் பெருமையாகத்தான் பேசுவாங்க. என் ஓரக்தி மகள் அப்படி ஒன்றும் நடுத்தெருவில் நிற்கிறவில்லை. அவளும் பிஏ படிச்சிருக்கிறாள். பார்க்க ஒன்றும் சொல்ல இல்லை. விளக்கி வச்ச குத்து விளக்காட்டுமா அழகாக தான் இருக்கான். என் பிள்ளை அடங்காப்பிடாரி, உன் பெண்ணை அடக்கி வச்சுக்கோன்னு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அதே போல் உங்கள் பையன் இவளை கட்டிக்க ஆசைப்பட்டா அதுக்கு நீங்கள் இங்கே வந்து கத்தினா என்ன சம்பந்தம், என்ன அர்த்தம்? இவன் ஒப்புதல் கொடுத்ததினால் தானே அவன் துணிச்சலாக ஒரே பிடிவாதமாக பேசுகிறான். தண்ணி எடுக்கிற சாக்கிலே பிள்ளையார் கோயில்கிட்டே வந்து என் மகனை சந்தித்து மயக்கி இருக்கிறாள் இந்த சிறுக்கி. சும்மா கூச்சல் போடாதீங்க. உங்கள் பிள்ளைக்கு அந்த சமயம் வாய்க்காலில் என்ன வேலை? அதை கேட்டிங்களா? எதேச்சியாக பார்த்தானாம், பிடிச்சு போச்சாம். என்னை கட்டிக்கிறியான்னு கேட்டானாம். இவ சரின்னு ஒப்புக்கொண்டாலாம். அவன் கேட்க தொட்டு தானே சாம்பவி சரின்னு சொல்லியிருக்கா. என்னை கட்டிக்கோன்னு ஐயான்னு உங்கள் மகன் பாதங்களில் இவ வழிய போய் விழலையே. அதுவும் செஞ்சிருப்பா இந்த கள்ளி. யார் கண்டா?
அங்கே நடந்ததை நானா பார்த்தேன். ஊரிலே கொழுத்த பணக்காரன் இவன். காரும் பெரிய வீடுமா வசதியாக வாழறான். இவனை பிடிக்கணும்னு திட்டம் போட்டிருப்பா. பணம் என்னம்மா பணம். அதிர்ஷ்டம் இருந்தால் லாட்டு சீட்டு வாங்கி கூட கோடி ரூபாய் சம்பாதிச்சிடலாம். இந்த காலத்தில் குணம் என்னன்னு பார்க்கணும் இல்லையா? உங்கள் பையன் இவளை கட்டிக்க ஆசைப்பட்டான். ஒப்புதல் கேட்டான். உங்ககிட்ட வந்து சொன்னதும் நீங்கள் என்ன செய்திருக்கணும்? என்ன செய்வேன்னு எதிர்பார்க்குறேன்? ஜாதியிலே மற்றபடி படிப்பில் எதிலும் உங்களுக்கு ஈடான பெண் தானுன்னு புரிஞ்சு கொண்டு முறையாக வந்து பெண் கேட்டிருக்கணும். பிறகு நான் அவள் அப்பாவுக்கு எழுதி அவரை வரவழைத்து ஒப்புதல் வாங்கி எல்லாம் நல்லபடியாக நடக்க நான் வழி செய்திருப்பேன். அடிச்சக்க என்ன நான் உங்கள் வீட்டிலே நான் சம்பந்தம் பண்ணுவேன்னு நினச்சியா? நாங்கள் எந்த விதத்திலே குறைஞ்சிட்டோம் சொல்லுங்கள். உன் கணவர் எப்போதும் என் கணவருக்கு எதிராக பஞ்சாயத்திலே ஊர் ஜனங்களை குத்தி கிளப்பிட்டு நெஞ்சு முள்ளா இருந்து வராச்சே. அது போன கதை. இப்போ இருக்கிறவங்க நாம் ரெண்டு பேர் உங்கள் வாழ்க்கையிலே நான் எப்போதாவது குறுக்கிட்டு இடைஞ்சல் பண்ணியிருக்கிறேனா? சாமர்த்தியமாக பேசுகிறேன். உன் ஜம்பம் என்கிட்ட பலிக்காது. இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதம் தரமாட்டேன். இந்த பெண்ணை உடனடியாக பட்டணத்துக்கு அனுப்பிவை. இல்லாட்டா பேர் கெட்டு ஊர் நாறி போயிடும். மரகதம்மா, இவளை அனுப்பி வைக்க சொல்லி உத்தரவு போட உங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தாங்க? நான் பணங்காட்டு நரி. இந்த சலசலப்புக்கெல்லாம் மஞ்சரவை இல்லை. இந்த பொண்ணு இங்கே தான் இருக்க போகிறா. உங்களால் ஆனதை பார்த்துக்கோங்க. நான் சொல்கிறதே சொல்லிட்டேன். இவன் என் மகனை கட்டிக்க ஆசைப்படுறது முடவன் கொம்பு தேனுக்கு ஆசைப்படுறதை போல முடிய போகுது. வரேன் என்று ஆவேசமாக எழுந்த மரகதம் கதவை தானே திறந்து கொண்டு வெளியேறினாள். சில நிமிடங்கள் அங்கே பயங்கரமான மௌனம் நிலவி நின்றது. சாம்பவி, வாசக்கதவை சாத்தி தாளிட்டு விட்டு வா. நல்ல வேலை, முத்து நாகம் இங்கே இருக்கவில்லை என்று அலமேல கூப்பிட்ட போது சாம்பவி பதறி போனாள். கதவை தாளிட்டு விட்டு தாழ்வார தூண் ஒன்றை பிடித்து கொண்டு நின்றாள். நெஞ்சு கலவரத்தில் தீவிரமாக துடித்தது. கையும் காலும் பதறியது. பேச முடியாதது போல வாய் வறண்டு போனது. இப்போது பெரியம்மா அவளுக்கு என்ன விதமான தண்டனை வழங்கப் போகிறாங்க? ஏமா சாம்பவி, இத்தனை சங்கதி நடந்திருக்கு, என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லலையே. இது சரியா? கனிவான குரலில் அலமேல கேட்டாள். கோங்கி சாட்டையால் படீர் என்று முதுகில் அடித்து விட்டதை விட வேதனையில் அவள் துடித்து போனாள். தன்னை அன்புடன் நடத்திய அலமேல் அம்மாவுக்கு பெருத்த துரோகம் செய்துவிட்டது போன்ற குற்ற உணர்வில் அவள் கூனி குறுகி போனாள். அதற்கு மேல் தாங்க முடியாது சடார் என்று கீழே உட்கார்ந்த சாம்பவி பெரியம்மாவின் கால்களை பற்றி கொண்டாள். மன்னிச்சுக்கோங்க பெரியம்மா, உணர்ச்சி வசத்தில் உங்களுக்கும் தெரியாமல் நான் அவரை சந்தித்து பேசி கடிதங்கள் எழுதி திருமணத்திற்கு ஒப்புதல் தந்துட்டேன். பெரிய தவறுதான். உங்களிடம் சொல்ல எனக்கு பயமாக இருந்தது. அதனால்தான். பேச முடியாது விக்கி அழத் தொடங்கினாள். எழுந்து வந்த அலமேலு அவளை தன் மார்புடன் இழுத்து அணைத்து கொண்டு அவளது கண்ணீரை தன் புடவை தலைப்பால் துடைத்து விட்டாள். இது ஒரு மகிழ்ச்சிகரமான சங்கதியாச்சே. ஏன் அழுகிற? காதல் என்பது ஒரு தெய்வீக உணர்வு. அதை நான் ஒரு பொழுதும் மட்டமாகவோ துச்சமாகவோ நினைக்க மாட்டேன். என்னை மன்னிச்சிட்டிங்களா பெரியம்மா? விம்மலுக்கிடையே சாம்பவி அவளை நிமிர்ந்து பார்த்தாள். பைத்தியம், இதில் மன்னிக்கும்படி நீ என்ன தவறு செய்துட்டே? என்கிட்டே சொல்லியிருந்தால் மரகதம்மா நம் வீட்டிற்குள் வந்து கத்தினதை தவிர்த்திருப்பேன். போகட்டும், பயந்து போய் சொல்லாதிருந்து விட்டாய். உனக்கு நான் இப்போ ஒரு சங்கதி சொல்ல போறேன். ரொம்ப உயர்ந்து போயிடுவேன். கண்ணீரை துடைத்து கொண்டு சாம்பவி ஆவலுடன் பெரியம்மா முகத்தை பார்த்தாள். உன் பெரியப்பாவும் நானும் காதலித்து தான் கல்யாணம் செய்து கொண்டோம். ஒரு கல்யாண வீட்டில் எங்கள் சந்திப்பு நிகழ்ந்தது. உடனடியாக உன் பெரியப்பா தமது மனதில் தோன்றிய எண்ணங்களை ஒரு கடிதமாக எழுதி எங்கள் வீட்டு வண்டிக்காரனிடம் கொடுத்து என்னிடம் சேர்க்க சொல்லி அவனுக்கு ஏதோ பணம் கொடுத்து வசியப்படுத்தி விட்டார். நானும் பதில் எழுதி அவனிடம் தந்தேன். அந்த வண்டியொட்டி எங்களுக்காக தூது நடந்தான். அழுவதை நிறுத்திவிட்டு சாம்பவி பெரியம்மாவை பார்த்து முறவளித்தாள். காதல் என்பது உனக்கு மட்டுமே சொந்தம்னு நினைக்காதே. காலந்தொட்டு அது பலரை தன் பிடியில் இழுத்து கொண்டு ஆட்டி படைத்திருக்கிறது. தலை நரைத்து முதுமையில் தள்ளாடும் இந்த பெரியம்மாவுக்கு கூட காதலா என்று தானே அதிசயப்படுற? அப்போ நானும் உன்னை போல இளமையில் துடியாக துடித்த ஒரு லட்சணமான பெண். உன் பெரியப்பாவும் இந்த பார்த்தீபனை போல் ஒரு இளவயதுக்காரர் தான்.
எச்சிலை விழுங்கிக் கொண்டாள் சாம்பவி. உங்கள் காதலில் எந்த விதமான தடையும் இருக்கலையே பெரியம்மா, துணியுடன் கேட்டுவிட்டாள். 2 உள்ளங்கள் காதல் உணர்வில் கட்டுண்டு போகும்போது அதற்கு எதிராக போராட்டங்களும் துவங்கிவிடும். எங்க அப்பா கொஞ்சம் பணக்காரர். உன் பெரியப்பா ஏதோ வீடு வாசல் என்று இருந்தவர். என் தந்தை ஆரம்பத்தில் இடுக்கு செய்தார். ஆனால் நான் பிடிவாதமாக இருந்தேன். உன் பெரியப்பாவும் உறுதியாக இருந்தார். முடிவில் எங்கள் திருமணம் இனிதே நடந்தேறியது. இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், சாம்பவியின் முகவாயை நிமிர்த்தி அவளது கலங்கி விட்டிருந்த கண்களை ஊன்றி பார்த்தால் அலமேலு. உனக்கு உண்மையில் அவன் மேல் விருப்பமா? ஒளிவு மறைவு என்று என்னிடம் சொல்லிவிடு. அவன் அந்தஸ்தை பார்த்து ஏற்பட்ட மயக்கமானால் ஆரம்பத்திலேயே இதை உதறிவிடலாம். பெரியம்மா, உண்மையில் நான் அவரை ரொம்ப விரும்புகிறேன். அவர் யாருன்னு தெரியறதுக்கு முந்தையே முதல் பார்வையிலே என் மனதை அவருக்கு பறி கொடுத்துட்டேன். உன்னை போல அவனும் உன்னை விரும்புகிறான் என்பதற்கு என்ன ஆதாரம்? அம்மாவிடம் சொல்லி உத்தரவு வாங்கும் அளவு அவர் துணிச்சலாக செயல்பட்டிருப்பது தான் ஆதாரம். எதுக்கும் நான் கேட்டு தெரிஞ்சுக்கிறேன். உன்னை அவன் உண்மையாக விரும்பினால் எனக்கு எந்த விதமான மறுப்பும் கிடையாது. உன் பெரியப்பா நிலங்களை இந்த வழியில் நம் குடும்பம் மறுபடியும் அனுபவிக்கிறது என ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன் என்றாள். பெரியம்மா, உங்களுக்கு நன்றி எப்படி தெரிவிப்பதென்னு என்று முடிக்காது தழுத்தாள் சாம்பவி. அவசரப்படாதே, காரியம் கைகூடின பிறகு எனக்கு நன்றி தெரிவிக்கலாம் என்று கூறிவிட்டு அலுமேலம்மாள் மேஜை இழுப்பறையிலிருந்து ஒரு காகிதத்தை எடுத்தாள். பேனாவையும் எடுத்துக்கொண்டாள். தம்பி பார்த்திபனுக்கு அநேக ஆசிகள். இந்த கடிதம் கண்டதும் நீ சிரமத்தை பாராது உடனடியாக எங்கள் வீட்டிற்கு வர வேண்டும். உன்னிடம் நான் பேச வேண்டிய முக்கிய சங்கதி ஒன்று இருக்கிறது. மறுக்க மாட்டாய் என்று நினைக்கிறேன். சுருக்கமாக ஒரு கடிதத்தை எழுதி ஒரு உரையில் போட்டு ஒட்டி உரை மீது அவனுடைய மருந்து கடை முகவரியை எழுதினாள். பகல் பொழுது சிங்காரம் என்னை பார்க்க வருவான். அவனிடம் இதை கொடுத்து பஸ் செலவுக்கு பணமும் தந்து நேரடியாக பார்த்திபனிடம் கடிதத்தை சேர்ப்பிக்க செய்கிறேன். கட்டாயம் பார்த்திபன் நம்மை பார்க்க வருவான். அலமேலு உறுதியாக சொன்னபோது சாம்பவி சற்று முன் ஏற்பட்ட பயத்தையும் துயரத்தையும் மறந்து இன்பமான பல கற்பனைகளில் மிதக்க தொடங்கினாள். அத்தியாயம் 8. மாலை பொழுது மங்கி விளக்கு வைத்ததும் சிறிது நேரம் வாயிற்கதவை திறந்து வைத்திருப்பது அந்த கிராமத்தில் இன்னமும் அனுசரிக்கப்பட்டதொரு பழக்கமாக இருந்தது. வராந்தாவிலே ஒளிவிட்ட மின் விளக்கை பொருத்திவிட்டு அலமேல் அம்மாளின் விருப்பப்படி மண் அகலில் எண்ணெய் இட்டு திரி வைத்து அதையும் பொருத்தி வாயிற்படியை தாண்டியதும் திண்ணைக்கு மேலிருந்த பெரிய பிறையில் வைத்துவிட்டு வர வேண்டும் என்பது அவள் வந்த நாளிலிருந்து அலமேலு போட்ட உத்தரவு. பட்டணத்தில்தான் பொழுது முழுவதும் வாயிற்கதவை அடைத்து கொண்டிருக்க வேண்டும். இன்னும் அப்படிப்பட்ட திருட்டு பயம் கிராமங்களில் பரவவில்லை. மாலை வேளையில் மங்களமாக விளக்கை ஏற்றி வைத்து கதவை திறந்து வைப்போம். புழக்கடை கதவை அடைத்து விடுவோம். காரணம் தெரிஞ்சுக்கலாமா பெரியம்மா? சாம்பவி வேடிக்கையாக கேட்டாள். மகாலட்சுமி வாயில் வழியாக வீட்டுக்குள் வந்து தங்கி விடுவாள். அதனால் மாலை வேளையில் வருகிற மகாலட்சுமியை வரவேற்க வேண்டும் என்பதே பெரியோர்களின் நம்பிக்கை. நம்ம ஒருத்தர் வீட்டுக்கு மட்டும் வருவாளா? சிரித்தாள் சாம்பவி. நம் வீட்டுக்கு வந்து அருள் பாலித்து விட்டு அவள் அடுத்தவர் வீட்டுக்கு போவாள் என்பதால் எல்லோருமே வாயிற்கதவை இருட்டு மட்டும் திறந்து வைத்திருப்பார்கள். நீ பொல்லாத பெண்ணாக இருக்கியே, கேள்வி மேல் கேள்வி போட்டு எண்ணியே திணற செய்திட சிரித்தாள் அலமேலு. அகல் விளக்கை கொண்டு பிறையில் வைத்து விட்டு திரும்பியவள் அவனது காரை தெருவில் பார்த்து விட்டாள். மகாலட்சுமிக்காக திறங்க வைக்கப்பட்ட வாயிற்கதவை தட்டாமலேயே பார்த்திபன் காரில் நின்று உள்ளே வரப்போகிறான் என்ற நினைப்பில் மெய் சிலிர்த்து பதைத்து போய் அவள் வேகமாக உள்ளே சென்றாள். பெரியம்மா, அவர் வருகிறார் எச்சரித்துவிட்டு சமையலறைக்குள் ஒதுங்கி கொண்டாள். மூச்சு நின்றுவிடும் போல நெஞ்சு அடித்து கொண்டது. நெற்றி மீது பூர்த்த வியர்வையை புடைவை தலைப்பால் ஒத்தி கொண்டு உற்று கேட்டாள். நடையில் அவனது காலடி சத்தம் துல்லியமாக கேட்டது. வா தம்பி, உட்கார். தனிந்த குரலில் கூடத்தில் கிடந்த நாட்காலியை காட்டி அலமேலு உபசரித்தாள். காலையில் வில்வண்டியில் மரகதம்மாள் வந்து போனாள். இப்பொழுது காரில் மகன் வந்திருக்கிறான். அந்த வீட்டில் அப்படி என்ன சங்கதி நினைக்கிறது? ஆவலை அடக்க மாட்டாத தெரு மனிதர்கள் தத்தம் வீட்டு வாசலில் நின்றபடி நோட்டமிட்டனர். அது தவிர்க்க முடியாத சங்கதி என்பதை அலமேலு நன்கு அறிவாள். நீங்களும் அப்படி உட்காருங்க பெரியவங்க. நீங்கள் நிற்கிற போது
என்று மரியாதையுடன் அவள் கட்டிலின் விளிம்பில் உட்காரும் வரை தாமதித்து பின்னர் நாட்காலியில் அமர்ந்தான். அவனது கண்கள் ஆவலுடன் சாம்பவியை தேடின. எங்கள் வீட்டுக்கு நீங்கள் வந்து ரொம்ப காலமாச்சு இல்லையா? டவுனிலிருந்து வண்டியை ஊட்டி கொண்டு வந்திருக்கேன். தாகமாக இருக்கும். என்ன சாப்பிட்ற? காஃபியா, டீயா, பாலா? அலமேலு அன்புடன் விசாரித்தாள். பார்த்திபனது முகத்தில் லேசாக வெப்பம் பரவி காதுகள் சூடாகி போயின. நம் இரண்டு குடும்பத்தினிடையே இருந்த மனத்தாங்கல் காரணமாக நான் அடிக்கடி இங்கே வந்து போவதை அம்மாவுக்காக தவிர்த்தேன். மன்னிக்கணும். மெல்லிய குரலில் தடுமாறினான். இப்போது அந்த அம்மாவின் மனத்தாங்கல் அதிகமாகிவிடும் அளவு நிலைமை மாறிவிட்டிருக்கே. அதுக்கு உன் பதில்? கேட்ட அலமேலு லேசாக சிரித்தாள். வாழைப்பழத்தில் ஊசியை ஏற்றுவது போல நெஞ்சை மெல்ல குத்திய அந்த வார்த்தைகளை கேட்டு ஒரு கணம் அவன் உடல் குன்றி மௌனமாக தரையை பார்த்தான். ஆண் பிள்ளை, அவன் துணிச்சலை இழக்கலாமா என்ற உள்ளுணர்வில் உந்தலில் தொண்டையை செருமிக் கொண்டு அவளை நிமிர்ந்து நன்றாக பார்த்தேன். ஏதோ முக்கிய விஷயம் பேசணும்னு அவசரமாக கடிதம் கொடுத்து அனுப்பியிருந்தீங்க, அதனால் உடனடியாக வந்தேன் என்றான். கல்யாணம் என்பது மிகவும் முக்கியமான சங்கதி தானே. காலையில் உன் அம்மா இங்கே வந்துட்டு போனாங்க. அதனால் உன்னை கண்டிப்பாக பார்க்க விரும்பினேன். திடுக்கிட்டு போனான் பார்த்திபன். அவனது தாயார் புறப்பட்டு அங்கே நேரடியாக வந்திருக்கிறார்கள் என்றால் பெருத்த குழப்பத்தையும் சண்டையையும் உண்டாக்கியிருப்பார்கள். ஊர் கூடி பேசி சிரிக்கும் அளவு விஷயம் எக்கச்சக்கமாக இருக்குமே. அம்மாவுக்கு கோபம் வந்தால் மடை திறந்த வெள்ளம் போல கட்டுக்கொள்ளாது போய்விடுமே. இதென்ன வெட்கக்கேடு? அவங்க ஏதாவது தவறாக பேசியிருந்தா எனக்காக நீங்கள் மன்னிக்கணும். அவங்களுக்கு சரியான பதில் கொடுத்து தான் அனுப்பியிருக்கிறேன். எங்களுக்குள் நடந்த பேச்சுவார்த்தையை பற்றி நீ கவலைப்பட வேண்டாம். எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று. சாம்பவிக்கு நீ கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவியா? உன் தாயார் எதிர்ப்பு தெரிவித்தாலும் எங்கள் வீட்டு பெண்ணை கட்டிக்க உனக்கு துணிவிருக்கா? வெட்டொன்று துண்டு இரண்டு என்ற கண்டிப்பான தோரணையில் கேட்டுவிட்டாள். பார்த்திபன் முகம் மேலும் சூடாகியது. அவன் சாம்பவியை விரும்புவது இப்போது இரண்டு வீட்டவர்களுக்கும் தெரிந்துவிட்டது. இன்னும் சில நாளில் ஊரே தெரிந்து சங்கதியாகிவிடும். காதல் என்பது இரண்டு உள்ளங்கள் பகிர்ந்து கொள்ளும் ஒரு தெய்வீக உணர்வு. அதை அம்மா இப்படி தம்பட்டம் கொட்டியிருக்க வேண்டாம். முறைப்படி காரியங்களை செய்து மரியாதையை வாங்கி கட்டி கொண்டிருக்கலாம். என்ன மௌனமாக இருக்கியே? அலமேலு அதட்டியதும் விழித்து கொண்டான். சாம்பவியை தவிர வேறு யாரையும் நான் கல்யாணம் செய்துக்கிறதா உத்தேசமில்லை. என் முடிவை யாரும் மாற்ற முடியாது. இப்படி சொன்னால் போதாது. உன் அம்மாவுடன் நீ உன் உறவினர் சிலருடன் வந்து முறைப்படி பெண் கேட்க வேண்டும். இந்த விவகாரத்தை தாழ்பட இழுத்து கொண்டு போகாது. திருமணத்தை சீக்கிரமே நடத்தி முடிக்க வேண்டும். அதற்கு ஒப்புக்கொள்கிறாயா? சாம்பவியை மனைவியாக அடைய நான் எந்த விதமான நிபந்தனைகளுக்கும் ஒப்புக்கொள்கிறேன். உன்னை நான் பூர்ணமாக நம்பலாமா? என் தந்தை மேல் ஆணை, என்னை நம்பலாம். ஏன்? வருகிற வெள்ளிக்கிழமை அன்று என் தாய் மற்றும் உறவினர்களுடன் முறைப்படி பெண் கேட்க வருகிறேன் என்றால் என்னை நீங்கள் நம்ப வேண்டும். உன் தாயை எதிர்க்கும் அளவுக்கு உனக்கு சாம்பவி மேல் விருப்பம் உள்ளதா? உலகத்தையே எதிர்க்கும் அளவு துணிவும் சாம்பவி மேல் அளவில்லா அன்பும் உள்ளது என்று நான் உறுதியாக சொல்கிறேன். போதுமா? உணர்ச்சி வசத்தில் அவன் குரல் ஓங்கி ஒலித்ததை கேட்டு அலமேலு தனக்குள் லேசாக முறவழித்து கொண்டாள். காதலிப்பவர்களுக்கு பயமும் வெட்கமும் இல்லை என்ற பழமொழி முற்றிலும் உண்மை. பார்த்திபன் பெரியவர்களை கண்டால் மரியாதையாக ஒதுங்கி போகும் சுபாவம் உடையவன். துணிச்சலுடன் வெட்கத்தை விட்டு மனம் திறந்து அவளுடன் உட்கார்ந்து பேசுகிறானே. தாகத்துக்கு என்ன சாப்பிட்ற? முதலாக சுப காரியத்தை பேச வந்திருக்க. காஃபி கொண்டு வர சொல்லவா? அலமேலு வற்புறுத்தலாக கேட்டாள். சமையல் அறையில் இருந்தபடியே எல்லாவற்றையும் ஒட்டு கேட்டுக்கொண்டிருந்த சாம்பவி மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கி விட்டிருந்தாள். பெரியம்மா, அவர் காஃபி அதிகம் சாப்பிட மாட்டார், பால் தான் சாப்பிடுவார். எனக்கு அவரது பழக்க வழக்கங்கள் சில தெரியும் என்று குரல் கொடுக்க வேண்டும் போன்ற ஆவலில் துடித்தாள். பால் இருந்தால் சாப்பிட்றேன், எனக்கு மறுப்பு இல்லை. மகிழ்ச்சியுடன் சிரித்தான் அவன். உங்கள் வீட்டில் இருப்பது போல பசுமாடுகள் இல்லை என்றாலும் நல்ல பால் எங்களுக்கு ஒரு பால்காரரிடமிருந்து கிடைக்கிறது. இங்கே சாம்பவி வந்திருப்பதால் கொஞ்சம் அதிகமாகவே தினசரி வாங்கிக் கொள்கிறேன் என்று கூறிவிட்டு, சாம்பவி, ஒரு டம்ளரில் சூடாக பால் எடுத்து கொண்டு வா, சர்க்கரை போட்டு கலக்கி கொண்டு வா சீக்கிரம் என்றாள்.
அவன் வரக்கூடும் என்று எதிர்பார்த்து சாம்பவி மாலையிலே முகத்தை கழுவி முடியை சீவி பின்னல் இட்டு கொண்டு தோட்டத்து மல்லிகை மொட்டுகள் அத்தனையும் பறித்து தொடுத்து தலையில் சூட்டி கொண்டிருந்தாள். மிதமான ஒப்பனையில் அவனுக்கு பிடித்த ஆரஞ்சு வண்ண மல்மல் சேலையில் அழகாக அவனுக்காக காத்திருந்தாள். காய்ச்சிய பாலை செம்பிலிருந்து டம்ளரில் விடும்போதே அவள் கரங்கள் உணர்ச்சி வசத்தில் நடுங்கின. கட்டுக்கொள்ளாத இன்பத்தில் நெஞ்சு துடிக்க சர்க்கரை போட்டு மெல்ல கலக்கி அதை எடுத்துக்கொண்டு கூடத்திற்கு வந்தவள் அவனை பார்க்க துணிவின்றி எதிரே தெரிந்ததொரு முக்காலி மீது வைக்க துணிந்தாள். அது என்ன சத்தம் என்று கேட்டுக்கொண்டே அலமேலு வேண்டும் என்று எழுந்து பின்கட்டின் பக்கம் போனாள். இப்போ ரொம்ப வெட்க வந்துடுச்சா? எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தானே இருந்த, இப்போ சந்தோஷம்தானே என்று மெல்லிய குரலில் கேட்டபடி பால் டம்ளருடன் அவளது கையையும் சேர்த்து பிடித்தான் பார்த்திபன். ஒருவரை ஆசையுடன் பார்த்தபடி உலகையே மறந்து போனார்கள். ஒரு பூனை என்னவோ ஏதோன்னு பயந்துட்டேன் என்று குரல் கொடுத்து கொண்டு பெரியம்மா பின்னால் இருந்து வருவதை கேட்டு சற்றென்று தன் கரத்தை அவன் பிடியிலிருந்து விலக்கி கொண்டாள் சாம்பவி. கண்கள் மட்டும் குழைவும் கனிவுமாக அவனை பார்த்தன. பட்டணத்தில் வாழ்கிறவள், படித்த பெண், என்னத்துக்கு வைக்கப்படுற? அப்படி உட்கார் என்று கட்டிலின் இன்னொரு வாரத்தை அவளுக்கு காட்டினாள் அலமேலு. இத்தனை நேரம் நாங்கள் பேசினது உனக்கு நன்றாக கேட்டிருக்கும். பார்த்திபனை கட்டிக்க உனக்கு சம்மதம்தானே? இவன் முன்னால் என்னை சாட்சியாக வச்சு கொண்டு நீயும் உண்மையை சொல்லிட வேணும் உத்தரவிட்டாள் அலமேலு. குனிந்த தலையை நிவர்த்தி கொண்டு பார்த்திபனை பார்த்து முறவளித்தபடி சம்மதம் பெரியம்மா என்றாள். மணமக்களின் சம்மதம் கிடைச்சிடுச்சு, எனக்கு சம்மதம். இனி இவளின் பெற்றோர்களுக்கு எழுதி அவர்களது ஒப்புதல் வாங்க வேண்டியதுதான் பாக்கி. என் மைத்துனர் என் பேச்சுக்கு கட்டுப்படுவார். என் வாரத்தையும் என் வார்த்தைகளை மதிக்கிறவள். அவர்கள் இருவரும் இங்கே வந்ததும் நான் சிங்காரத்திடம் சொல்லி அனுப்புகிறேன். நீ நல்ல நாளாக பார்த்து முறைப்படி வந்து பெண் கேட்க ஏற்பாடு செய். கல்யாணம் சம்மதமா? ஒரு முக்கிய சங்கதியும் உன்னிடம் இப்போவே சொல்லிவிடுகிறேன். சாம்பவி மிகவும் சாதாரண குடும்பத்திலிருந்து வருகிறவள். அதனால் உன் தாய் வரதட்சணை, சீர், நகைகள் என்று எதையும் எதிர்பார்த்து இலக்குகள் செய்யக்கூடாது. கட்டின சேலையுடன் சாம்பவியை நான் மனைவியாக என் வீட்டுக்கு அழைத்து போக சம்மதிக்கிறேன் அழுத்தமாக பார்த்திபன் சொன்னான். என் மைத்துனரால் எதுவும் செய்ய முடியாது. அதனால் என்ன? என் வரைக்கும் சாம்பவி என் மகள் போல. என்னால் முடிந்ததை செய்து பிறந்த வீட்டின் மதிப்பு கெடாத வகையில் உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வைப்பேன். உன் பக்கம் நீ விரைவாக என்னை செயல்பட வேண்டும். நீ தாராளமாக என்னை இங்கே வந்து எங்கள் வீட்டிலே சாம்பவியோடு பேசலாம். பிள்ளையார் கோயிலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. கடிதங்கள் எழுத வேண்டிய நிர்பந்தமும் இல்லை. அலமேலு சிரித்த போது இருவரும் வெட்கத்துடன் ஒருவர் பார்த்து முறவளித்தனர். காரை ஷெட்டிற்குள் வைத்து பூட்டிவிட்டு உள்ளே வந்த மகனை உக்கிரமாக பார்த்தாள் மரகதம்மாள். இத்தனை நேரத்திற்குள் யாராவது அவனை அலமேலு வீட்டிற்குள் பார்த்ததாக சங்கதியை இட்டுவிட்டிருப்பார்கள் என்பதை அவன் அறிவான். கந்தசாமி வீட்டுக்கு எதற்கு நீ போயிருந்தாயாம்? எடுத்த எடுப்பிலே தாயார் கோபத்துடன் கேட்டாள். நீங்கள் காலையிலேயே அவங்க வீட்டுக்கு போயிருந்தீங்களாம். அதன் காரணத்தை சொன்னால் நான் பிறகு உங்கள் கேள்விக்கு பதில் சொல்வேன். அந்த பட்டணத்துக்காரியை நீ கட்டிக்க முடியாது. அப்படி ஒரு வீண் கணா கண்டால் அதை மறந்துடணும்னு இடித்து சொல்ல போயிருந்தேன். அந்த பட்டணத்து பொண்ணை கல்யாணம் நான் கட்டிப்பேன். என் தகப்பெண் மேல் ஆணையனும் அவங்களுக்கு வாக்கு கொடுக்க தான் நான் அங்கே போயிருந்தேன். கோபத்தில் ரத்தமாக முகம் சிவக்க உச்சி மண்டை விடுத்துவிடும் போன்றதொரு ஆவேசத்தில் ஊஞ்சல் சங்கிலியை பிடித்து கொண்டு மகனை கனல் தெரித்த விழிகளால் கடுமையாக பார்த்தாள் மரகதம். பார்த்திபா, நீயாடா இப்படி பேசுகிற? அவளை நீ கட்டிக்கிட்டா நான் உசிரோடு இருக்க மாட்டேன் உரத்த குரலில் அலறினாள். அவளை நான் கட்டிப்பதை நீங்கள் தடை செய்தால் நான் உசிரோடு இருக்க மாட்டேன். முடிவு உங்கள் கையிலே இருக்கு. பார்த்திபா, என்ன சொல்கிற? மரகதம் கூவினாள். இனி சொல்கிறதுக்கு ஏதும் இல்லை அம்மா, நீங்கள் தான் முடிவு எடுக்கணும். நான் தீர்மானம் செய்துட்டேன் என்று கூறிவிட்டு வேகமாக படியேறி மாடியில் இருந்த தன் அறைக்குள் சென்று கதவை தாளிட்டு கொண்டான். இரவு 10 மணிக்கு மேலாகியது. சாப்பிடவோ அவளிடம் பேசவோ அவன் இறங்கி வரவில்லை. மாடிப்படிகளை திகளுடன் பார்த்தபடி அவள் வெகு நேரம் ஊஞ்சலில் அமர்ந்திருந்தாள். இருப்பு கொள்ளாது முடிவில் அவளை மூச்சிறைக்க படியேறி அவன் அறைக்கு முன் வந்தாள். பார்த்திபன் அறையில் விளக்கு கூட எரியவில்லை என்பதை இடுக்கு வழியே பார்த்து பயந்து போனாள். பார்த்திபா, எழுந்து வாப்பா, சாப்பிட வேண்டாமா? கதையை தட்டி மகனை
குழைவான குரலில் கூப்பிட்டாள். சாப்பாடு எனக்கு தேவையில்லை, என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள். கோபத்துடன் அறைக்குள் இருந்து வந்த பதில் அவளது பயத்தை அதிகரிக்க செய்தது. இளம் வயசு, காதல் வேகம். இந்த பிள்ளை ஏடாகுடமாக ஏதாவது செய்து கொண்டு விட்டால், வேதபுரிநாதா, நான் என்ன பண்ணுவேன்? அவளது பெற்ற வயிறு திகிலில் பதைத்தது.